ஹலோ மக்களே, சிவா இல்ல செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. வர்மாவுக்கு திருவிழாவில் ஏடி வந்திருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அப்படியே கபிலங்கிட்ட அதை சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த திருவிழா கூட்டத்தில் அந்த ஏடி இருக்கணும், அவள் இன்னைக்கு யாரு நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு வர்மா அந்த இடத்துல மாறு வேஷத்தில் வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அயலியோட கையை பிடிச்சி வளையல் போடுறாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த கை வளையல் போடக்கூடிய கை கிடையாது, பிஸ்டல் பிடிச்ச கையாக தான் இருக்கும். கண்டிப்பாக இவ தான் ஏடியாக இருக்கோங்கிறது வர்மாவுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் வர்மானால நம்ம அயலிக்கு ஒரு ஆபத்து வருதுன்னே சொல்லலாம். அதுலேருந்து நம்ம சிவா எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே அயலி தான் ஏடின்னு தெரிய வருதா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். திருவிழாவோட ரித்திகாவும் எப்படியாவது எல்லார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை பார்க்குறாங்க. என்னதான் பண்ணாலும் எல்லாமே சொதப்பிடுது. அதே சமயத்தில் ஜெமுனாவும் செல்லம்மாவுக்கும் நம்ம ரித்திகாவுக்கு நிறைய ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம செழியன் இந்திராணி அவங்க குடும்பத்தோட அந்த கோவிலில் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்திராணி செழியனை மதித்த மாதிரி இல்லை. செழியன் கிட்ட எதுக்கு இப்போ ஆக்டிங்கை கொடுக்குறீங்க அப்படின்னு சண்டையை ஆரம்பிக்கும் போது நம்ம அயலி இந்திராணி கிட்ட கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அண்ணி, கண்டிப்பா இந்த கோவிலில் வச்சு எந்த பிரச்சனை வேண்டாம், நம்ம குடும்பத்தோட கௌரவமே இதுல தான் இருக்கு, அதனால பொறுமையா போயிடலான்னு சொல்லும் போது இந்திராணி அந்த இடத்துல குடும்பமா ஒற்றுமையா இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட என்னடி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதா, கண்டிப்பாக கபிலன் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டான், வர்மா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது, எப்படியாவது இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, எதை இருந்தாலும் அந்த வர்மாவை இல்லைன்னா கபிலனை இந்த இடத்துல பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா பிளானை போடுறாங்க. அதே சமயத்தில் கபிலனுக்கும் ஒரு ஃபோன் கால் வருது. வர்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன கபிலா, குடும்பமாக ரொம்ப ஒற்றுமையாக இருந்து திருவிழாவுக்கு கொண்டாடலான்னு வந்திருக்கியா? கண்டிப்பாக இந்த வாட்டி நீ ஏதாவது தப்பு பண்ணினா நடக்கிறதே வேற, இந்த பொருள் கரெக்டாட்டு கை மாறி இருக்கணும், எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. அதே சமயத்தில் உன் மூலமாக தான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அதிகாரிகளுக்கு பாஸ் ஆகுதோன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே டவுட் இருக்குது. இந்த வாட்டி நானே களத்தில் இறங்கலான்னு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம கபிலன் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. என்ன வர்மா நீ திடீர்னு இப்படி சொல்லிட்ட, நாங்களே குடும்பமாக இருந்துட்டுருக்கோம், இந்த குடும்பத்தோட இருக்கும்போது என்னை பற்றின உண்மை யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு எனக்கே பயமாக இருக்குன்னு சொல்லும்போது வர்மாவும் நீ எதுக்கு இந்த தொழில் அப்போ இதுக்கு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடாத, பேசாமல் நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லும்போது கபிலனுக்கும் அடுத்து என்ன பேசுறது தெரியாமல் சரி வர்மா நீ சொன்ன மாதிரி பொருள் கரெக்டாட்டு கை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வர்மாவும் கபிலன் கிட்ட எனக்கு இந்த திருவிழாவில் ஏடி வந்திருக்கதாட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, கண்டிப்பாக இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்கக்கூடாது, ஏடி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த பொருளை பிடிச்சாலும் பிடிச்சிருவா, இந்த வாட்டி நானே மாறு விஷயத்தில் வரேன்னு சொல்லிட்டு திருவிழாவில் வர்மா ஒரு வேடம் போட்டுட்டு வராங்க. ஆனால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அது வர்மா தான் சொல்லிட்டு. திருவிழாவில் போட்டிகள் எல்லாமே செமையாக நடந்துட்டுருக்கு. எல்லாரும் பொங்கல் எல்லாம் வச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு ஆம்பளைங்க எல்லாம் தேரில் உள்ள வடத்தை கெட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கான கயிறு எல்லாம் கெட்டதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் போட்டிகள் நடக்கும்போது சிலம்பம் போட்டி நடக்க போகுது. எல்லா ஆம்பளைங்களும் இதில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. அப்போ நம்ம ரித்திகாவும் கபிலன் கிட்ட கண்டிப்பாக இந்த போட்டியில் நீ வின் பண்ணி ஆகணும், நம்மோட குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லும்போது செல்வநாயகியும் கபிலன் கிட்ட அதே வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆமாம் கபிலா, அவள் சொல்கிறதும் சரிதான், எப்படியாவது நீ இதில் வின் பண்ணிடணும், நம்ம குடும்ப மானமே இதில் தான் இருக்குது, எல்லா கோவில் திருவிழாலையும் இந்த மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் வைப்பாங்க, எப்போவுமே நம்ம குடும்பம் தான் இதில் ஜெயிக்கும், வீரத்துலேயும் நம்ம குறைஞ்சவ கிடையாதுன்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு கபிலங்கிட்ட சொல்லிவிடுறாங்க. அதுபடியே சிலம்பம் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அந்த டைமில் கபிலனும் சிலம்பம் பண்ணுறாங்க, ஆனால் அதில் தோத்துடுறாங்க. சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க விரோதி என்ன இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப வீரம் ஆனவங்கன்னு சொன்னாங்க, எப்போவுமே தோல்வி அடைஞ்சதே இல்லைன்னு, என்ன செங்கோட்டவன் குடும்பம் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இந்த குடும்பத்தில் வேற ஆம்பளே இல்லைன்னு சொல்லிட்டு செம ஏளனமாக பேசும்போது அந்த இடத்துல நம்ம சிவா செம அதடியாக களத்தில் இறங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலம்பம் வச்சு அப்படியே ஆடி கரெக்டாட்டு எல்லாரையும் வீழ்த்து தள்ளிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை கொஞ்சம் கூட செல்வன் ஆகி எதிர்பார்க்கல. அது எப்படி இந்த சிவா இதில் வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப எரிச்சல் ஆகுறாங்க. அந்த இடத்துல உள்ளவங்களும் செங்கோட்டையன் குடும்பம்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது சிவாவும் அந்த இடத்துல பெருமையாக நிற்கிறாங்க. எல்லாரும் சிவாவை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் சைடில் பார்த்துட்டு இருந்த ரித்திகாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. கபிலன் கிட்ட
சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இங்கே நடக்குது, அவன்கிட்ட போய் நீ தோத்துட்டே, அவனுக்கு தானே எல்லா உரிமையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சிவா கிட்ட வந்து நம்ம குடும்ப மானத்தை நல்லபடியாக காப்பாற்றிடுன்னு சொல்லிட்டு இந்திராணியை நம்ம சிவாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ரித்திகாவோட அம்மாவுக்கு தாங்கவே முடியலை. ரித்திகாட்ட வந்து என்ன ரித்திகா இங்கெல்லாம் நடக்குது, எப்படியாவது நமக்கு சாதகமாக எல்லாம் அமையும்னு பார்த்தா இந்த சிவாவையும் அயலியும் மட்டும் தான் இந்த குடும்பமே கொண்டாடுதேன்னு சொல்லும்போது ரித்திகாவும் இதை தாமா அப்போவே உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன், இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே நடந்தது இப்போ கோவிலில் வச்சு நடக்குது, எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் எனக்கெல்லாம், எவ்வளோ வேலை செய்தாலும் இந்த சிவாவும் அயலியும் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜமுனாவும் அடுத்த ஐடியாவை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த திருவிழா முடிஞ்சு போகும்போது சிவாவும் அயலியும் கண்டிப்பாக இந்த வீட்டிலே திருப்பி யாரும் ஏற்றக்கூடாது, அதுக்கு ஏற்றவாறு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட வந்து ஏடி ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு, எப்படி இந்த வர்மா இந்த இடத்துல வந்திருக்கான் போல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, பொருளும் கொஞ்ச நேரத்தில் கை மாற போகுது, வர்மா எப்படி இந்த கூட்டத்துக்குள்ளோட தான் இருப்பான், நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் வர்மா கபிலனை தேட ஆரம்பிக்கிறாங்க. கபிலனை எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இரு, அவன் எந்த இடத்துக்கு போகிறானோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னா நம்ம வர்மாவை கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் வர்மாவும் வளையல் விற்கிற ஆளாட்டு வராங்க. எப்படியாவது இந்த ஏடி யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இவளோட டார்ச்சர் தாங்கவே முடியலை, எப்போ எந்த பொருள் கைமாறினாலும் அவளுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது, கரெக்டாக தடுத்து நிறுத்திடுறா, இந்த வாட்டி இவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்மாவும் எல்லார்கிட்டேயும் வளையல் விற்கிற மாதிரி வளையல் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எல்லாருமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கும் போது வர்மா விடுற மாதிரி இல்லை. சரி வளையல் ஒவ்வொருத்தருக்கா போட்டு பார்ப்போம், அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த வளையல் விற்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குற வர்மாவும் ஒரு கட்டத்தில் நம்ம அயலியோட கையிலே வளையல போடுறாங்க. இந்த வளையல் உங்களுக்கு நல்லா இருக்கும், வாங்கிக்குவோமா அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம அயலியோட கையை பிடிச்ச உடனே நம்ம வர்மாவுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. இதை பார்த்தா வளையல் போடக்கூடிய கை மாதிரி இல்லை, கண்டிப்பாக இந்த கை பிஸ்டல் பிடிச்ச கைதான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க ஃபேஸையும் பார்க்குறாங்க. வர்மாவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது, இது அந்த ஏடியா தான் இருக்கும், அன்னைக்கு வேற நம்ம பைக்குக்கு பின்னாடி இருந்த பொண்ணு தானே இவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த ஃபேஸை பார்த்தா ஏடி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சரியா வர்மா கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டிப்பாக இது அந்த ஏடி தானே அயலியை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் கபிலன் அந்த இடத்துக்கு போகும்போது இவளும் ஃபாலோ பண்ணிட்டு போவா, தடுத்து நிறுத்திடணும்னு சொல்லிட்டு அப்படியே வர்மா ஒரு பக்கம் அயலியை தடுத்து நிறுத்திடுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம சிவா எப்படியாவது கபிலனை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. கபிலனும் அந்த பொருள் மாற்றக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரு வழியாட்டு நம்ம சிவா செம அதிரடியாக வந்து அந்த இடத்துல பொருள் மாறாமல் பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வர்மாவும் இனி இந்த ஏடியை சும்மா விட்டால் நம்ம தொழிலுக்கு தான் ஆபத்து வந்துட்டே இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸை எப்படி பண்ணுமோ அதே மாதிரி செய்திட வேண்டியதான அடுத்த பிளானை போட்டு நம்ம அயலிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி செய்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த ஆபத்துலேருந்து நம்ம சிவா காப்பாற்றிடுவாங்கன்னே சொல்லலாம்.